தட் இஸ் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததுக்கு என்னென்னா, கோயம்புத்தூர் நாடக கலைஞர்கள் அவர்களோட பேரில் அவங்க எல்லாருமே சேர்ந்து செய்கிற இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும். ஏன்னா இதில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களாம் வரல. இருந்தாலும் சொல்லிட்டு இது வரேன்னு. அதுலேயும் நாடக நிகழ்ச்சின்னா நம்ம வராமல் இருந்தோம்னா தவறாகிடும். நிறைய வேலை இருக்குது மெட்ராஸில் சொன்னால் யாருக்கு தெரிய போகுது இல்லை. இருந்தாலும் அதையெல்லாம் மீறி எனக்கு தெரியும் இந்த நாடக கலைஞர்கள் பிரமாதமாக இருக்குன்றது எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு முதல்ல ஈடுபாடோடு இருந்தேன். இப்போ கொஞ்சம் வெட்டு விலகிட்டேன். ஆனால் வரும்போது என்னை உபசரித்தவர்கள் நான் வர வேண்டும் சொன்னவர் அனிதா. என்னை உபசரித்தவர் இந்த கல்லூரியில் முதல்வர். அவர் விஜயன் ஏர்போர்ட்லேருந்து என்னை கூப்பிட்டு ஹோட்டலில் இறக்கி விட்டுட்டு திருப்பி ஹோட்டலுக்கு காலையில் என்னை கூப்பிட்டு அந்த கோயிலுக்கு போனார், சாய்பாபா கோயிலுக்கு. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் அது. ஏன்னா அந்த சாய்பாபா கோயில் வேறு அந்த சிறுதியிலேருந்தே வந்திருந்தார்கள் அந்த கோயிலை கட்டணும்னு. இடத்தின் பிரச்சனை காரணமாக இவர்கிட்ட சொல்ல இவர் இல்லை அந்த செலவு மொத்தத்தையும் நான் எடுத்துக்கிறேன் விட்றான்னு சொல்லிட்டு இப்போ அங்கே பண்ணியிருக்காங்க அந்த கோவிலுன்னும் போது நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஏன்னா வெறும் லாபங்கள் மட்டுமே சம்பாதிக்காமல், ஏன்னா நடத்துகிற காலேஜ் கஸ்தூரி காலேஜ் அது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஏரோநாட்டிக்கல் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் இதையெல்லாம் மீறி அந்த ஆன்மீகம் சைட்லேயும் கொஞ்சம் ஹெல்ப் அவுட் பண்ணியிருக்காருன்னும் போது அவர் விஜய் ஆகட்டும், அவங்க அப்பாவாகட்டும், அவங்க மனைவி ஆகட்டும், எல்லாரையுமே நான் மிகவும் ஏன்னா இந்த இடத்த காமிச்சதுனால எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது தெரியும். ஆனால் இந்த ப்ரெஸ் மீட்ன்றது விடின் பிளான் இட் அவுட். திடீர்னு ப்ரெஸ் மீட்னு பக்குன்னு ஆகிடுச்சு எனக்கு. நான் உண்மையை சொல்கிறேன். ஏன்னா பதில் சொல்ல தெரியாமல் இல்லை. நம்ம இந்த ஃபங்க்ஷனை தவிர வேறு ஏதாவது கேட்டிங்கன்னா நான் பேச மாட்டேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே கேளுங்க, பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நன்றி. சரி, இப்போ இந்த நாட்டுப்புற கலைஞர்கள்லாம் எப்படி அழிஞ்சிட்டு வர செயலாக சார்? எல்லாமே அப்படி தான் சார். எல்லாமே அப்படி தான். லேண்ட் இருக்குல்ல, முதல்ல எவ்வளோ பெருசாக இருந்தது? லெமூரியா கான்டினென்ட்ன்றது பெருசு, அது காணாம். இப்போ அது மூலமாக உள்ளே வந்துடுச்சு. இப்போ மகாபலிபுரத்தில் கூட கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அரிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அவ்வளோ தூரம்? இப்போ தனுஷ்கோடி இருக்குதே, இப்போ அது மாதிரி ஒரு இடமே இருக்குன்னு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் ஒவ்வொன்றுமே ஃபேடை விட்டு ஒவ்வொன்றும் இன்கமிங் இருக்கும். ஆனால் இந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். யாரும் பெருசாக என்கரேஜ் பண்ணலைன்னா கூட இன்றைக்கும் இந்த சுற்று வட்டார கிராமத்துலலாம் அவங்க இல்லைன்னா விழா நடக்காது. ஏன்னா அது ஒரு அவங்க நம்ம நினைப்போம் அவங்க வெறும் நடிக்கிறவங்க கூத்தாடி அல்ல. எப்படி ஜல்லிக்கட்டு கலையோ அதை போல் இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் ஒரு பெரிய தெய்வ சக்தி உள்ளவங்க. அதுக்காக சொல்கிறேன். என்னங்க தெய்வ சக்தின்னா எல்லாமே சாமிங்களாம் கேட்டுறாதீங்க, அப்படி அல்ல. நிச்சயமாக அவங்க அந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணாங்கன்னா அங்கங்கே மழை பெய்யும் கொள்ளணும். அவங்களுக்கு ஒரு நினைப்பாக இருந்தாலும் இது கரெக்டாக வரும். மழை செழிப்பாக இருக்கும் நாடு. அதனால் இந்த நாடக கலைஞர்களை யாருமே சாதாரணமாக ட்ரீட் பண்ணாமல், இப்போ நான் சினிமாலேருந்து வந்திருக்கேன்னொன்னா சினிமாக்காரன்னு அந்த கிரேவ் இருக்குல்ல, அந்த கிரேவ் அவங்களுக்கு இருக்கணும்.